ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்கணும், மராட்டி ஸ்டைலில் ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்கலாம். தீபாவளிக்கு எப்போது நம்ம ஸ்டைலில் செய்யலாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே, புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லாவே வந்ததுக்கு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது கோதுமை மாவுலேயும் செய்யலாம், மைதா மாவுலேயும் செய்யலாம். நான் இன்றைக்கி 1 கப் கோதுமை மாவு 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஜீரகம், அதுக்கப்புறம் உப்பு, அப்புறம் தண்ணி, கொஞ்சம் எண்ணெய் போட்டு தட்டிக்கோங்க. உங்களுக்கு ஸ்பைஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இதுலேயே வந்து மிளகாத்தூள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி சில்லி பவுடர் ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். ஸோ ஆனால் நான் இப்போ இதில் சேர்க்கலை. ஸோ ஆனால் சேர்த்துருக்கேன். எப்போ சேர்த்துருக்கேன், எப்படி சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறது பாருங்கள். அது இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ ஆனால் மராட்டி ஸ்டைலில் சுத்தமாக சேர்க்கவே மாட்டாங்க, சேர்க்காம தான் சாப்பிடுவாங்க. பட் நம்ம ஸ்டைலுக்கு ஸோ ஸ்பைஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து சேர்த்துருக்கேன். எப்படி சேர்த்துருக்கேங்கிறது லாஸ்ட்டில் சொல்கிறேன், பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களால் எந்த அளவுக்கு மெலிசை திரட்ட முடியுமோ அந்த தெரிவிக்கோங்க. அப்படி நீங்கள் மெலிசை திரட்டல அப்படின்னு என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பொரிச்சு எடுக்கும்போது மொறு இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சப்புன்னு சமத்து போயிடும். ஸோ இது வந்து நல்லா பெருசு பெருசாக சிப்ஸ் மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நல்லா பெருசு பெருசாக வந்துட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. எடுத்து இது பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நான் லாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சில்லி பவுட்ரு வந்து மேலே தூவியிருக்கேன். தூவி சூப்பராக எடுத்து பாய்.